மகர ராசியின் அதிபதி சனி பகவான். மகர ராசிக்குள் வரும் நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம். கால புருஷனுக்கு இது 10வது ராசி. ராசியின் குறியீடு மான். ராசியின் அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயமாக இருந்தாலும் அதுல ஒரு நேர்மையும் நீதியும் இருக்கணும்னு நினைப்பாங்க. சுய ஒழுக்கம், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும். எப்பவுமே தான் ஒழுக்கமா இருக்கணும், தீய வழிகள்ல போக கூடாதுன்றதுல உறுதியா இருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் அதை மாத்திக்கவே மாட்டாங்க. சிறு வயதுல இருந்து இவங்களுடைய கடைசி நிலை வரைக்கும் இவங்களுடைய குணாதிசயம் மாறவே மாறாது. வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் தனக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட ஆலோசனைகள் கேட்பாங்க. இருந்த போதிலும் தனக்கு எது சரின்னு படுதோ அல்லது ஆல்ரெடி ஒரு முடிவை எடுத்தே வச்சிருப்பாங்க, அதை தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எப்பவுமே எந்த ஒரு செயலிலுமே யாருடைய பாணியையும் இவங்க காப்பி அடிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுடைய வழிய காப்பி அடிச்சு செய்யறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாத்துலயுமே ஒரு புதுமையை இவங்க விரும்புவாங்க. தன்னுடைய செயல்கள்ல ஒரு தனித்துவம் இருக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட அதை கடினமா உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. உழைக்காம பணம் கிடைக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உழைப்பு தான் இவங்களுக்கு பிரதானமான விஷயம். வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சொந்தமா தொழில் செய்யணும், பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் இவங்களுக்குள்ள ஓங்கி இருக்கும். ஒரு 4 பேருக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களால 4 குடும்பம் வாழணும் அப்படின்ற நல்ல எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். தான் மட்டும் வளரணும், தான் மட்டும் முன்னேறணும்ன்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்காது. தன்னுடன் சேர்ந்தவர்களும் வளரணும், நல்ல நிலைக்கு வரணும்ன்ற ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும். எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இவங்க கிட்ட ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். இத செய்யலாமா வேணாமான்னு ரொம்ப டீப்பா யோசனை செய்வாங்க. ஆனா இவங்களை யாராவது என்கரேஜ் பண்ணாங்கன்னா அந்த செயலை ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிப்பாங்க. எந்த ஒரு செயலிலும் இறங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை நல்லா யோசிப்பாங்க. ஆனால் அந்த செயல்ல இறங்கிட்டாங்கன்னா அதுல வெற்றி காணாம விட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் சொன்னாலுமே அதை கண்மூடித்தனமா நம்ப மாட்டாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்க உண்மையை தெரிஞ்ச பிறகுதான் நம்புவாங்க. புரளிகள் பேசுவதோ அல்லது புரளிகளை பரப்புவதோ இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே நேரத்துல மற்றவர்களுடைய விஷயத்துல அனாவசியமா மூக்கை நுழைக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ள அனாவசியமா இவங்களா மூக்கை நுழைக்க மாட்டாங்க. அவங்களா கூப்பிட்டு ஏதாவது ஆலோசனைகள் கேட்டால் மட்டும்தான் சொல்லுவாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ன்றதுல ரொம்பவும் உறுதியா இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை முழுவதுமே தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துல தான் இருக்கும். இவங்க ஒரு லட்சியத்தோட இருப்பாங்க. அந்த லட்சியத்தை பத்தியே சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவை முயற்சி செஞ்சு விட்டுட மாட்டாங்க. திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு விதமா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி அடையும் வரை அதை விடவே மாட்டாங்க. நல்ல ஒரு ஆளுமை திறன் இவங்க கிட்ட இருக்கும். அதனால உத்தியோகத்துக்கு போறதை காட்டிலும் இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வெற்றி அடைவாங்க. அந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா இவங்களுக்கு கிடைக்கும். தான் செய்யும் தொழில்ல லாபத்தை காட்டிலும் நேர்மைக்கு தான் முக்கியமான இடம் கொடுப்பாங்க. தனக்கு கீழே வேலை செய்யறவங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி வேலையை வாங்குவாங்க. ஒரு தொழிலாளியை எப்படி வேலை வாங்கணும்ன்ற திறன் இவங்களுக்குள்ள இருக்கும். கண்டிப்பு இருக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பும், அன்பு காட்ட வேண்டிய நேரத்துல அன்பும் காட்டி இவங்களுடைய காரியத்தை சாதிப்பாங்க. தான் என்ன செய்ய போறோன்றத வளவலன்னு மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய வேகம் முழுவதும் செயல்ல தான் இருக்கும். பேச்சு குறைவாகவும் செயல் வேகமாகவும் இவங்க கிட்ட இருக்கும். ஒரு கூட்டத்துல இவங்க இருந்தாங்கன்னா மத்தவங்க என்ன பேசுறாங்க, மத்தவங்களுடைய குணாதிசயம் என்னன்றத ரொம்ப உன்னிப்பா நோட் பண்ணி வச்சுப்பாங்க. கொஞ்ச நாள் ஒருத்தர் கிட்ட பழகினாலே அவங்கள பத்தின முழு குணாதிசயங்களை இவங்க எடை போட்டு வச்சிருவாங்க. நிறைய திறமைகள் இவங்க கிட்ட இருக்கும். ஆனா அதை அவ்வளவு சீக்கிரம் வெளியே காட்ட மாட்டாங்க. தனக்கான சரியான வாய்ப்பு வர வரைக்கும் இவங்க ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்துருச்சுன்னா இவங்களை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. ஒரு டாப் லெவலுக்கு போயிடுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உதவி செய்யும் குணம் ரொம்ப அதிகம். அதுவும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வாங்க. எந்த ஒரு ஆதாயமும் திரும்ப எதிர்பார்க்காம உதவி செய்யறது மகர ராசியின் இயல்பு. மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறத காட்டிலும் அவங்களுக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தா அது நிரந்தர உதவியாக இருக்கும்னு இவங்க நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஜாபுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சாலும்
தான் சுயமுயற்சியின் மூலமா தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப வலிமையா இருக்கும். யாருடைய உதவியும் இல்லாம இவங்களுடைய முயற்சி மட்டுமே நம்பி இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு இருந்தாலும் கூட அதுல அதிகமான லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கே அதன் மீது ஆசை இருக்காது. தான் சொந்தமாக உழைச்ச காசுல தான் சொத்துக்கள் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய காசுல நிறைய பேர் வாழ்வாங்களே தவிர இவங்க யாருடைய காசுலையும் வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க. யாருக்குமே இவங்க தொல்லைகளையோ பிரச்சனைகளையோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு யாராவது வீண் பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள அவ்வளவு சாதாரணமா விட மாட்டாங்க. இவங்க கோபத்தின் உச்சிக்கே போயிடுவாங்க. அனாவசியமா இவங்கள சண்டைக்கு இழுத்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டிடுவாங்க. இவங்க கிட்ட எந்த அளவுக்கு கடின உழைப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஓய்வும் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வப்போது சோம்பேறித்தனமும் இவங்க கிட்ட வந்து போகும். கடின உழைப்புக்கு நடுவுல என்டர்டைன்மெண்ட் மேலையும் இவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். சுற்றுலாக்கு செல்வது, படத்துக்கு போறது, குடும்பத்துடன் டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமா தான் இவங்க முன்னேறுவாங்க. இதன் காரணமா இவங்க மனதுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது, தன்னை என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாது, தன்னை முன்னேற்ற பாதையில் செலுத்துவதற்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இல்ல அப்படின்ற ஃபீலிங் இவங்களுக்குள்ள இருக்கும். எடுத்த உடனேயே யார்கிட்டையும் நெருங்கி பழகிட மாட்டாங்க. ஒன்ஸ் இவங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க மேல உண்மையான நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருப்பாங்க. எப்பவுமே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதிகமான எமோஷன்ஸ் வெளிப்படுத்துவாங்க. இவங்களுடைய உணர்வுகள் பாத்தீங்கன்னா உச்சக்கட்டத்துல இருக்கும். சந்தோஷமான விஷயங்களா இருந்தா ரொம்பவுமே எக்ஸைட் ஆயிடுவாங்க, வாய் விட்டு சிரிப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே நேரத்துல சோகமான விஷயங்கள்னா கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டாங்கன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சில நாட்கள் பிடிக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சரியான வாய்ப்பும் என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு நபரும் கிடைத்து விட்டால் இவங்களை பிடிக்கவே முடியாது. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் இவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் இவங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா தேவைக்கு மேலேயே இவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் நிறைய ஆடம்பர செலவுக்கு இவங்க செலவிடுவாங்க. மேலும் மருத்துவ செலவுக்கு நிறைய பணம் செலவாகும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் சரி, பணம் கிடைப்பதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இவங்களுக்கு வர வேண்டிய பணம் பாத்தீங்கன்னா உரிய நேரத்துல வராது. அது கொஞ்சம் காலம் கழித்து தான் வரும். சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் கூட கொஞ்சம் லேட்டா கிரெடிட் ஆகும். தொழில் செய்யறவங்களா இருந்தால் கூட அந்த ரொட்டேஷனுக்கு தேவையான பணம், அந்த லாபம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். சேமிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்குமே தவிர சேமிப்பது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அடுத்ததா திருமண வாழ்க்கை. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே சந்தோஷமான மன வாழ்க்கை தான் இவங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி ஆண்களுக்கு ராசியான அதிர்ஷ்டமான மனைவி கிடைப்பாங்க. சோ மனைவியால இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. மேலும் குடும்பத்தை நல்லா மேனேஜ் பண்ற அளவிற்கான மனைவி இவங்களுக்கு கிடைப்பாங்க. எதையும் விட்டு கொடுத்து போகும் தன்மை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இருக்கும். மகர ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய மன வாழ்க்கையில அங்க விட்டு கொடுத்து போகும் தன்மை அதிகமா இருக்கும். அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க ரொம்பவுமே டேலண்டா, புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அவங்களால பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தன்னுடைய பெற்றவர்கள், தன்னுடைய மனைவி, குழந்தைகள் இவங்க மேல எல்லாமே ரொம்ப உண்மையான ஜென்யூனா பாசத்தை காட்டுவாங்க. வாழ்க்கையின் முற்பகுதியில கடுமையான உழைப்பும் அதற்கேற்ற பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் பிற்பகுதியில எல்லா விதமான சுகபோகங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள், அதாவது லக்கி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 5, 6, 8, 14, 15 மற்றும் 17. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனி மற்றும் புதன். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர். நவகிரகத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். பரிகாரங்கள்னு வரும்பொழுது மாதம் ஒரு முறை வரும் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு மாலை நேரத்துல ஒரு அர்ச்சனை நீங்க செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் 11 முறை ஆஞ்சநேயரை நீங்க வலம் வாங்க. முடிஞ்சவங்க நீங்க அமாவாசை தோறும் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டும் வரலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நீங்க நல்லெண்ணெய் விளக்கு ஏத்திட்டு வாங்க. மேலும் வயதானவர்கள், ரொம்பவும் உடலுக்கு முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்ய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ